சின்ன குழந்தைலேருந்து பெரியவங்க மட்டுங்க யாருங்க புளி சாப்பாடு வேண்டான்னு சொல்லுவாங்க. எல்லாருமே விரும்பி சாப்பிடுங்க. ஒரு வருஷம் கூட கெடாத புளித்தண்ணி தான் நம்ம இப்போ தயார் பண்ண போகிறோம். புதுசாக இருக்கிற வெள்ளை புளி தாங்க 50 கிராம் சுடுதண்ணில் ஊற வச்சு எடுத்துருக்குறேங்க. ஊற வச்ச புளியை மிக்சியில் போட்டுக்கலாம். 1/4 லிட்டர் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச புளியை வடிகட்டிக்கலாம். ஒரு வருஷம் ஆனாலும் கூட புளித்தண்ணி கெடாம இருக்க காரணம் என்ன தெரியுங்களா? எண்ணெயும் கொஞ்சம் காரமும் அதிகமாக நம்ம சேர்த்திக்கணும். 1/4 கப்பு நல்லெண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில் 1/4 கப்பு, கடுகு, வெந்தயம், 2 கட்டி பூண்டு. பூண்டு பாருங்க இந்த அளவு ப்ரௌனிஷ் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கணும். 10 வரமிளகாய், ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயத்தை வறுத்து நுணுக்கி எடுத்துக்கோங்க. கடுகு போட்டோடனே கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு போட்டுக்கணுங்க. 4 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். நான் மறந்த மாதிரி பூண்டை போட்டேங்க, சாரிங்க. இப்போ வறுத்து போட்டுக்கலாம். இப்போ தனியாக எண்ணெயில் வறுத்து போட போகிறேங்க. நீங்கள் கடுகு போடும் போதே டக்குன்னு போட்டுக்கோங்க. இதையே வறுத்ததை போட்டுக்கலாம். புளித்தண்ணியை ஊற்றிக்கலாம். இந்த புளித்தண்ணிக்கு கல்லுப்பு போடுறப்ப கொஞ்சம் உரைக்க போட்டுக்கணுங்க. கொஞ்சம் அதிகமான கல்லுப்பு போடலாம். மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் வரமிளகாத்தூள். இந்த புளித்தண்ணி ஆகிறதுக்கு 1/4 மணி நேரம் ஆகுங்க. நல்லா கொதிச்சு அந்த எண்ணெய் எல்லாம் திரண்டு வரப்போதான் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தங்க. கடுகு வெந்தய பொடியை போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள். டேஸ்ட்டுக்கு குண்டு வெல்லம் போட்டால் நல்லா இருக்குங்க. அப்படியே கலக்கிக்கலாங்க. நல்லா வெல்லம் போட்டால் அடி பிடிச்சிருங்க. பக்கத்துலேயே இருந்து நல்லா கொதிக்க வைக்கணுங்க. கலக்கிட்டே இருக்கணும். அவ்வளோதாங்க. சிம்பிள் அண்ட் டேஸ்டியான புளித்தண்ணி ரெடிங்க. இந்த புளித்தண்ணி ஆறணுங்க. சம்பளத்துலேயோ பாட்டில்லையோ ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா நம்ம வேணுங்கிறப்ப 1 ஸ்பூனா 2 ஸ்பூனா போட்டு சாதத்தில் கலக்கி சாப்பிட்டுக்கலாங்க. இப்போ கொஞ்சமாக எடுத்துங்க, இந்த சாப்பாட்டில் போட்டு கலக்கிக்கலாங்க. பாருங்க, புளித்தண்ணி ஊற்றி நல்லா சாப்பாடு நல்லா கலக்கிட்டுங்க. லைட்டாக உப்பு பத்தாட்டினா லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். இல்லாட்டி நல்லெண்ணெய் லைட்டாக ஊற்றிங்க. இப்படி அமுத்தி வச்சுட்டாங்க. நல்லா ஊறணுன்னு இப்போ மத்தியானம் தேவையான காலையில் இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டேன்னா மத்தியானம் சாப்பிட்டா செம டேஸ்ட்டாக இருக்குங்க. அதே மாதிரி நம்ம வெளியூரெல்லாம் இப்போ போவோம், குழந்தைக்கெல்லாம் லீவ் ஆயிடுச்சு, பிக்னிக்கெல்லாம் போவோம். இந்த மாதிரி செஞ்சு எடுத்து வச்சு அடுத்த நாள் மட்டும் இது கெடாமல் இருக்குங்க.